அப்புறம் நைட்டு வந்து கறி குழம்பு களி இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கீரை வந்து முறத்தில் எடுத்து வச்சுருந்தேன்ல, அப்புறம் அதெல்லாம் வந்து டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டேன். எனக்கு வந்து சமைச்சு முடிச்சிட்டேன்னா அந்த கிச்சன்லாம் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து சமைக்கும் பொழுது அப்போ தான் நல்லா சமைக்கணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு செய்யணுமா அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து சலுப்பாயிரும். அதனால எத்தனை வழிகள் இருந்தாலும் நான் வந்து அந்த கிச்சனையும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுட்டு தான் நான் போய் படுத்துக்குவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த யூரின் மோஷன் கண்ட்ரோல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது வந்து மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தண்டுவடை அடிப்பட்டவங்களுக்கு ஒரு லெவலில் பொறுத்து தான் அடி இருக்கும். சில பேத்துக்கு அந்த உணர்வுகள் இருக்கும், சில பேத்துக்கு அந்த யூரின் மோஷன் வந்து அந்த வர உணர்வுகள் வந்து தெரியாது. அது எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லி கொடுப்பாங்க.